நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த 125 தீர்மானங்களும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாட்டு அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை இம்மாநாடு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கட்டுக்கடங்காமல் இங்கே அரங்கத்தில் இருக்கிற கும்பலை விடவும், கூட்டத்தை விடவும், சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற வகையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி, இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும்.